Hello students, I welcome you all for the Vedantu classes. This is your Ashok Kumar, your zoology teacher. NEET 2024 ஓட exam dates யாருக்காச்சும் தெரியுமா? Yes, obviously it's a May 5 அப்படி நமக்கு approximately சொல்லியிருக்காங்க இல்லையா? So May 5th வர வரைக்கும் இன்னைக்கு எத்தனை நாள் இருக்குது நம்மக்கிட்ட பேலன்ஸ்? அக்டோபர்லேருந்து கால்குலேட் பண்ணிப்போம். ஏன்னா இன்னைக்கு செப்டம்பர் 29th ஆயிடுச்சு. ஒரு 2 days நம்ம ரெஸ்ட்னு வச்சுப்போம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மக்கிட்ட இருக்க டே 213 நாள் மட்டும்தான் இருக்கும் மே 5th வரைக்கும் ஃப்ரம் அக்டோபர் 1st. இதில் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் நமக்கு போதாது, சம் ரிவிஷன் டைமும் நமக்கு வேணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 days நமக்கு ரிவிஷனுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் இருக்கும் படிக்கிறதுக்காக? நம்மக்கிட்ட இருக்கிறது 198 நாள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த 198 நாளை எப்படி நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம், ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணி 650+ மார்க்ஸை நம்ம எப்படி நீட்டில் ஸ்கோர் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே கண்டிப்பாக நம்மளோட வேதாந்து நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, எஸ் எல்லாருக்கும் தெரியும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்போ மட்டும்தான் நம்ம சப்ஜெக்டில் ரொம்ப வெல் வர்ஸாக இருப்போம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? எஸ், ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இன்ன வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் உங்களோட அப்கிரேடை இன்னும் கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே கண்டிப்பாக ஸ்டேட் போர்டும் படிச்சுட்டு இருப்பீங்க, நமக்கு என்சிஆர்டிக்கு புக்ஸும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ரெண்டுமே படிக்கிறது தப்பு கிடையாது. பட் என்ன நமக்கு எப்போதுமே ஸ்டேட் போர்டில் ஸ்டார்ட் பண்ணாலுமே என்சிஆர்டி புக்ஸுமே கண்டிப்பாக நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? ஸோ என்சிஆர்டி புக் நமக்கு தெரியும், கெமிஸ்ட்ரிஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா? ஸோ என்சிஆர்டி புக்ஸே நமக்கு ரொம்ப போதுமானது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நீட் கிளாஸில் இருக்கிற டாபிக்ஸை நீங்கள் கம்பல்சரி பார்த்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம 650 மார்க்ஸை வாங்க முடியும் இல்லையா? எஸ், ஸோ இது எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எல்லா தடவையும் நம்ம கான்செப்டை புதுசாக திருப்பி படிக்கிறது கஷ்டம். ஸோ ஒன்ஸ் நம்ம படிச்சுட்டு அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற சம்மரி என்ன அப்படின்றத பார்த்தாலே போதும். ஓகே, ஹோல் சாப்டரில் இதுதான் சம்மரி, இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சுக்கும் இல்லையா? ஸோ இப்போ கான்செப்டை உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எல்லா கொஷின்ஸில் எல்லா டாபிக்ஸ்லையுமே சம் அப்ரிவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ், ஹெச்ஐவி அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? எஸ், ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஈஸியாக கொஷின்ஸில் கேட்டாலுமே ஹெச்ஐவி அப்படின்னா என்ன தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது இல்லையா? ஸோ அப்ரிவேஷனும் என்ன அப்படி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே கான்செப்ஷுவல் கொஸ்டின், அதுக்கு பின்னாடி புக்ஸுக்கு பின்னாடியே நமக்கு நிறைய கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அந்த கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸை நம்ம இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆஃப்டர் திஸ் அசெஷன் அண்ட் ரீசன்ஸ். ஸோ எல்லா நமக்கு புக்கு பின்னாடி கொடுத்துருக்க கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அசெஷன் ரீசன்ஸ் கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த அசெஷன் ரீசன்ஸில் கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ ஒட்டுமொத்த கான்செப்டையும் நமக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக நமக்கு முடியும் இல்லையா? எஸ், அது மூலியமாகவும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை நம்ம படித்தாலுமே நிறைய கொஸ்டின்ஸை நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு டே டு லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் 650 மார்க்ஸை வாங்க முடியும். தென் பே அட்டென்ஷன். ஸோ பே அட்டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். எஸ், ஸோ எதுக்கா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைஜஸ்ட் சிஸ்டமே படிக்கிறீங்க, இல்லாட்டி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே படிக்கிறீங்க அப்படின்னா அது எதுக்காக, ஏன் வந்தது, அது எப்படி நடந்தது அப்படின்ற கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் எல்லாமே இட்ஸ் ஒர்க்கிங் லைக் ஒரு கனெக்டிங் டாட்ஸ் தான் நமக்கு ஒர்க் ஆகும். கனெக்டிங் டாட்ஸ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளஜ்டாக நமக்கு மைண்டில் நிற்கும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எல்லா கொஸ்டின்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் படிச்சுட்டே வருவீங்க, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பட் நமக்கு கரெக்டுன்னு படிச்சிடுவோம், அங்கே நாட் கரெக்ட்ன்றதை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ கொஸ்டின்ஸ்லையுமே கண்டிப்பாக நம்ம அட்டென்ஷன் கொடுத்து படித்தா மட்டும்தான் அது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுக்க முடியும். சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் அந்த ஆன்சரை தப்பாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோம், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் படித்த உடனே கண்டிப்பாக அட்டென்ஷன் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் புக்ஸ் படிக்கும் போதுமே. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம படிக்கிறத விட கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து படித்தோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் நமக்கு ஈஸியாக புரியும். திருப்பி அந்த கான்செப்டை படிக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது இல்லையா? எஸ், எக்ஸாக்ட்லி. தென் ஆல்ரெடி நமக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ ஆஃப் அ சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நமக்கு வெறும் 213 நாள் இருக்கே, இல்லை 198 நாள் இருக்கே, பொறுமையாக படிச்சுக்கலாமே அப்படி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா முடியுமா? நோ, ரைட்? இன்றைக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் அந்த 198வது நாளில் ஒட்டுமொத்த சிலபஸையும் உங்களால் முடிக்க முடியும். ஈஸியாக ரிவிஷன் பண்ணி May 5th எக்ஸாமுக்கு அப்பியராகவும் ஆக முடியும் இல்லையா? எஸ், ஸோ இல்லை நமக்கு என்ன தெரியுது, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் சக்ஸஸ், இஸ்ன்ட் இட்? எஸ், ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டாப்பிக்காக ஒவ்வொரு யூனிட்டாக படிக்க ஆரம்பிங்க. அதனால கண்டிப்பாக நம்மளால் 650 மார்க்ஸுக்கு மேலே நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகே, எஸ். ஸோ
இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல், டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ லைக் அண்ட் ஷேர். ஓகே, stay tuned with us, students. Thank you so much for your support here.